ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை புதிய முயற்சியை மேற்கொள். ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் வேலை பார்த்த இளைஞனுக்கு விளம்பரங்கள் பிடித்து தரும் வேலை தரப்பட்டது. முதல் மாதம் அவனால் பெரிசாக எதுவுமே செய்யவே முடியல. பத்திரிக்கை முதலாளி, அடுத்த மாதம் இதே நிலைமை அப்படின்னா வேலையிலிருந்து நான் உன்னை விலக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னும் சொல்லிட்டாரு. வேலை இல்லாமல் பல மாதங்கள் கஷ்டப்பட்ட அவனுக்கு இந்த வேலையை விட்டு செல்ல மனசும் வரவே இல்லை. எனவே எப்படியும் இந்த மாதம் அதிக விளம்பரங்களை பிடிக்க வேண்டும் அப்படின்னு யார்கிட்டலாம் விளம்பரம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியலை தயார் செய்தான். அந்த பட்டியல் படி அதை முயற்சி செய்து கொண்டே இருந்தான். ஒரு வழியாக தொடர்ந்து ஒருவர்கிட்ட சென்று கேட்டான். கடைசி நாளும் அவர்கிட்ட சென்று கேட்டான். அவனை கண்ட அந்த நபர், நான் தான் தர முடியாது அப்படின்னு கூறிவிட்டேனே, ஏன் நீ 30 நாட்களாக தொடர்ந்து என்கிட்ட வந்து என்னுடைய நேரத்தையும் வீணடித்து கொண்டே இருக்க அப்படின்னு திட்டினாரு. அவனோ, ஐயா, நான் 30 நாட்களை வீணடிக்கவே இல்லை, உங்ககிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னான். அவர் ஆச்சரியமா அவனை பார்த்தாரு. அவன் சொன்னான், 30 நாட்களும் நீங்க விளம்பரம் தர மறுத்த சமாளித்த விதத்தை நான் உங்ககிட்ட இருந்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னான். அவருக்கு அவனை பார்த்த உடனே ஒரு பொறி தட்டியது. உடனே அந்த நிறுவன அதிபர் அவனை பார்த்து சொன்னாரு, நானும் உன்னிடம் இருந்து பாடத்தை கற்றுக்கொண்டேன். 30 நாளும் புதிதாக எதையாவது சொல்லி என்கிட்ட நீ விளம்பரம் கேட்டுக்கொண்டே இருந்த அந்த விதத்தை நான் உன்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதை கூறிவிட்டு ஒரு பெரியதொரு விளம்பரத்தையும் அவனோட முயற்சியின் பலனாக அவனுக்கு அதை கொடுத்தாரு. புதிதாக முயற்சிகளை நாம தொடர்ந்து மேற்கொள்வதைத்தான் விடாமுயற்சி அப்படின்னு நாம சொல்றோம். இளைஞனிடம் தொடர்ந்த இந்த விடாமுயற்சி அவனுக்கு நல்லதொரு விளம்பரத்தை பெற்று தந்தது. நாம ஒரு காரியத்தை செய்ய முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் முதல்லேயே அதை வெற்றிகரமாக முடிந்துவிடும் அப்படின்னு எண்ணுவது மிகப்பெரிய தவறு. தோல்விகள் நமக்கு வரும்போதுதான் அதன் மூலமாக மிகப்பெரிய பாடத்தை நாம கற்றுக்கொள்ள முடியும். வெற்றிகள் எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷத்தையே தரும். ஆனால் தோல்விகள் நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை யாராலையும் கற்றுத்தரவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தோல்வி அடைந்தா மீண்டும் முயற்சிகளை மேற்கொண்டே இருங்க. உங்கள் முயற்சியின் பலன் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். அந்த வெற்றியை அடைந்ததும் நீங்க உங்க முயற்சியை நிறுத்தி விடாதீங்க. அடுத்த கட்டத்திற்கான முயற்சியை செய்து கொண்டே இருங்க. அப்பதான் வாழ்க்கையில அடுத்தடுத்த படிகளை முன்னோக்கி எடுத்து வைத்து நீங்க சென்று கொண்டே இருக்க முடியும். முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற அந்த பழமொழி ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுக்கு அதன் உண்மையை புரிந்து கொள்ள வைத்து கொண்டே இருக்கும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.